ஏப்பா நீ நேற்று கல்யாணத்துக்கு வரல? அட அதை ஏன் கேட்குற, நேற்று இந்த பக்கத்து வீட்டுக்காரவங்களோட பெரும் தலைவலி, அதுதான் நேற்று கல்யாணத்துக்கு வர முடியல. ஏன், என்ன பிரச்சனை? இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்பாங்கிற மாதிரி சரி அவங்க வீடு கட்டுறாங்களே கல்லு மண்ணெல்லாம் நம்ம வீட்டு பக்கத்தில் போட்டுக்கிட்டோன்னு விட்டுட்டேன். இப்போ பார்த்தா சாரம் கட்டுறேங்கிற பேரில் நம்ம வீட்டு செவுத்துல கம்பி குச்சியெல்லாம் சாய்ச்சி வச்சுருக்காங்க. இதனால நம்ம செவுறு டேமேஜ் ஆகும்ல, அதான் பிடிச்சி நல்லா பேசி விட்டுட்டேன். ஏய் ஏப்பா இப்படிலாம் பண்ணுற? நீங்கள் வீடு கட்டும்போது அவங்க இடத்துல தானே உங்களோட மெட்டீரியல்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தீங்க. அப்போ அவங்க உனக்கு உதவி செஞ்சாங்கல்ல, அவங்க வீடு கட்டும்போது மட்டும் ஏன் இப்படி பண்ணுற? அவங்க வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் அவங்கனால உன் வீட்டில் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதை அவங்களே சரி பண்ணி கொடுத்துருவாங்கல்ல. அண்டை வீட்டுக்காரவங்களோட நல்ல முறையில் நடந்துக்கோப்பா, அதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் அண்டை வீட்டுக்காரவங்க வீடு கட்டும்போது நம்ம செவுத்துல சாரம் கட்டினா அதை தடுக்காதீங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க நீ ஒத்துழைச்சாதானப்பா அவங்க வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க முடியும். தயவு செஞ்சு இதுக்காகலாம் அவங்க கிட்ட சண்டை போடாமல் அவங்க வீடு கட்டுறதுக்கு உன்னால் முடிஞ்ச உதவியை செய்ப்பா.